அருகே கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட பகுதியில் கோவை மாவட்டத்தில் தொழில் செய்வோரின் பாதுகாப்பும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. EVKS இளங்கோவன் நினைவு அஞ்சலி கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈரோடு கிழக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஈரோடு கிழக்கு மாவட்டம் கொடுமுடி மேற்கு ஒன்றியம் இச்சிபாளையம் கொந்தளம் ஊராட்சி பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் மற்றும் மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் மற்றும் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. உடல் பருமன் குறைப்பு மற்றும் சர்க்கரை நோய் சிகிச்சைக்காக உலகளவில் புகழ்பெற்ற ஓசம்பிக் மருந்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது டென்மார்க்கைச் சேர்ந்த நோவா நார்டிசிக் நிறுவனம். புதுவையில் இன்று லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கியுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக வங்காள விரிகுடா கடலில் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் யூதர்களின் நிகழ்ச்சிக்காக கூடியிருந்தவர்கள் மீது மர்ம நபர்கள் 2 நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழப்பு. சுமார் 50 முறைக்கு மேல் சுடப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தகவல். இச்சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்தார் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்போனிஸ். தென்னாப்பிரிக்காவில் குவாசுலு நடால் மாகாணத்தில் 4 அடி கோயில் இடிந்து விழுந்த விபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. கோயில் விரிவாக்க கட்டுமான பணிகளின் போது திடீரென இடிந்து விழுந்து பெரும் விபத்து. டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மோசமாக உள்ளதால் கிராப் 4 என்ற நிலையிலான கட்டுப்பாடுகள் அமல். அத்தியாவசியம் அல்லாத சரக்கு வாகனங்கள் நகருக்குள் நுழைய தடை. கட்டுமான பணி, கட்டட இடிப்பு பணிகளுக்கு தடை. ஆன்லைனில் பள்ளி வகுப்புகள், அலுவலகங்கள் 50 விழுக்காடு ஊழியர்களை கொண்டு இயங்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. காசாவில் வசிக்கும் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகள் பேரழிவை ஏற்படுத்தி வருவதாக யுனிசெஃப் அமைப்பு வேதனை. மனிதாபிமான உதவிகள் வருவது தொடர்ந்து கட்டுப்படுத்தப்படுவதால் சத்தான உணவுகள் கிடைக்காமல் காசா மக்கள் வாடுவதாகவும் தெரிவித்துள்ளது. கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சி முறையாக ஏற்பாடு செய்யாததால் ரசிகர்கள் அதிருப்தி அடைந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சதத்ரு தத்தா என்பவரை காவல்துறை கைது செய்துள்ளது. அவரை 14 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.